Hi guys, welcome to our channel. So today நம்ம கூட காம்ஸ் இருக்காரு. ஹாய் காம்ஸ், எப்படி இருக்கீங்க? Hey, Nag, my pleasure. Yeah, absolutely. ஸோ I நைஸ் டு hope ஹேவ் you're யூ well. ஹியர். ரொம்ப நாளாக Thank you. பிளான் பண்ணிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அதாவது இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். உங்கள் கூட ரிவ்யூ. Yeah. ஓகே, ஸோ டுடே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. அஃப்கோர்ஸ் அந்த படம் வந்து ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஒரு எக்ஸ்டெண்டட் டிஸ்கஷனாக இருக்க போகுது இந்த வீடியோ. Mhm. ஓகே காம்ஸ், ஐ திங்க் வில் ஸ்டார்ட். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் சொல்லுங்கள். 1 மினிட்குள்ளே நான் ஸ்பாய்லர் இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்களோ நீங்கள் சொல்லலாம். I think என்னோட expectation, I mean, uh, uh, forgetting the reviews that definitely had an influence in my watching experience. I would say I went with set of low expectations. ஏன்னா வந்து அந்த ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாமே பார்க்கும்போதே அது எந்த மாதிரி ஸ்டோரி லைனில் இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டாக இருந்தது. அண்ட் மோர் ஓவர் கன்சிடரிங் தட் இட்ஸ் அ டெபியூ மூவி ஃபார் அ டைரக்டர் அண்ட் ஸோ ஆன். அப்புறம் நமக்கு வந்து ஏற்கனவே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இது அவங்களுக்கு வந்து இது தேர்ட் மூவி இல்லையா? ஸோ அதனால வந்து இட் கைண்ட் ஆஃப் செட் த மில்யூ ஃபார் மீ வென் ஐ வென்ட் ஃபார் த மூவி. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஐ திங்க் இட்ஸ் டெஃபினெட்லி a third time lucky for the production house. And it was an overall enjoyable moving experience for me. நான் ஃபேமிலியோட போய் பார்த்தேன். அண்ட் நிறைய சமயம் வந்து வி லாஃப் த ஹார்ட் அவுட். ஸோ அந்த மாதிரி. பட் டு சப்மிட் அப் ஆல் ஐ வுட் சே இட் வாஸ் a very enjoyable experience, although there are some opportunities to do better. Yeah. ஓகே, Yeah. ஸோ அவுட் ஆஃப் 10 நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? ஸோ ரேட்டிங் அவுட் ஆஃப் 10. I would say 7 out of 10. Yeah. ஓகே ஓகே. அந்த என்னோட தாட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு Mm. அந்த ஓல்ட் ஸ்கூல் விக்ரமன் டைப் மூவி இருக்குல்ல, நம்ம 90ஸ்ல Yeah. ஃபேமிலியோட Correct. போய் பார்த்து ஒரு அந்த பேட்டர்னில் இருந்த ஒரு படம். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அந்த ட்ரெண்டே இல்லை. அந்த Mm. விக்ரமன் டைப் ஃபிலிம் 90ஸ்ல ஃபேமிலியாக போய் நம்ம தேட்டரில் பார்ப்போம்ல, லைக் Yeah. தியேட்டரில் பார்த்து அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லேட் ஒரு Mm. ஒரு ஃபியூ இயர்ஸ் ஸோ தமிழ் சினிமாவில் இல்லை. ஸோ ஐ திங்க் இந்த ஃபிலிம் அகெயின் அந்த ஒரு எமோஷன், அந்த ஒரு ஒரு ஃபீலிங்கை அகெயின் வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் த கேரக்டர்ஸ், அவங்களோட மோட்டிவ்ஸ், அது வந்து எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி Correct. விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. ஸோ எனக்கு மோர் ஆஃப் இதுன்னு சொல்லுவேன், ரெமினிசன்ஸ் ஆஃப் விக்ரமன் மூவிஸ் இந்த 90s. அண்ட் Yeah. தேங்க்ஃபுல்லி அந்த ட்ரெண்ட் அகைன் இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க த்ரூ திஸ் ஃபிலிம். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் அது ஃப்யூச்சரில் இருந்தால் ஸோ தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் டைவர்ஸாக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் என்னோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா ஐ கிவ் இட் ப்ராப்ளி 8. பிகாஸ் Mm. Mm. இந்த படம் ஒரு அந்த விஃப் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. Okay. ஸோ amidst all the violence and amidst all the action movies, amidst all Yeah. the romantic films, ஸோ இந்த மாதிரி Mm. ஒரு ஃபிலிம் ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஏர்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னோட ரேட்டிங் 8. ஓகே Lovely. Okay. ஓகே. ஸோ நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ இங்கே முடிச்சிட்டோம். நவ் Okay. வில் ஸ்டார்ட் வித் த ஸ்பாய்லர்ஸ். ஸோ வியூவர்ஸ், இந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். ஓகே காம்ஸ், நவ் வில் ஸ்டார்ட் வித் த பேசிக் ப்ரிமைஸ் ஆஃப் த ஃபிலிம். Yeah. ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜி ஃபேமிலி இங்கே உள்ள வராங்க, ஸோ தமிழ்நாட்டுக்கு. ஓகேங்களா? Mm. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் சினிமாவில் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ரெப்ரசன்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஃப்ரம் த டாப் ஆஃப் மை மைண்ட் ஐ சே ஒன்லி தெனாலி, கமல்ஸ், Mm. அந்த ஒரு கேரக்டர். ஆல்சோ ரீசெண்டாக அந்த ஃபிலிம்ஸில் மேபி ஆண்டவன் கட்டளை, அதில் ஒரு கேரக்டர் வரும், Correct. நீதிபதி Yeah. கூட இது பண்ண மாதிரி. ஸோ ஃப்ரம் தி டாப் ஆஃப் மை மைண்ட் இந்த 2 ஃபிலிம்ஸ் தான் எனக்கு வருது. அதான் நீங்கள் இதை தவிர பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பாசிங் ரெஃபரன்ஸ் தான் வந்திருக்கு. அபவுட் த True. ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், அபவுட் தேர் லைஃப் ஸ்டைல். ஸோ அதை Mm. பற்றி நீங்கள் என்ன Mm. நினைக்கிறீங்க? ஏன் தமிழ் சினிமாவில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸோட ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு? See, I think it is a tightrope walking subject, I think. ஏன்னா வந்து அது மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கன்னத்தில் முத்தமிட்டால் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி
very close example for us. But அதுவே வந்து it raised lot of debates. I think storytellers will have struggle when they pick up a topic like this, especially when the history is potentially told in different ways இல்லையா? அது வந்து இது ஏன் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க இதுவுமே கூட வந்து அவர் ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லா வந்து அவர் வந்து ரெஃப்யூஜி ஃபேமிலி காட்டணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாரு. பட் இது வரைக்குமே வந்து ஒரு ரெஃப்யூஜி ஃபேமிலி எந்த ஒரு கான்ஃபிளிக்டாக தமிழ்நாட்டுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ வந்தாங்களோ அந்த அந்த ரெஃபரன்ஸை டச் பண்ணாம ரொம்ப ரீசெண்டா ரொம்ப கண்டெம்பரரியான ஒரு இஷ்யூ கொண்டு வந்தாரு. நாட் தட் அந்த கான்ஃபிளிக்ட் இஸ் ஐம் நாட் சேயிங் தட் இட் இஸ் லெஸ் ரெலவெண்ட் நவ், பட் அது வந்து ஒரு பீப்புள் ஹேவ் மூவ்ட் ஆன் ஃப்ரம் தட் ஐ திங்க், அண்ட் தே ஹேவ் ப்ராஸ்பர்ட் இன் சர்டன் ஏரியாஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இப்போ நான் பேசும்போதுமே கூட நான் வந்து ரொம்ப காஷியஸாக ரொம்ப கார்டடாக தான் பேச வேண்டியதாக இருக்கு, பிகாஸ் I don't want my thoughts to be misinterpreted. So I think a storyteller will have very similar challenges. ஸோ அதனால தான் வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து அது ஒரு இதாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆண்டவன் கட்டளை கேரக்டர்லையுமே இல்லை தெனாலியுமே கூட வந்து தெனாலியில் லாங்குவேஜ் ரெஃபரன்ஸு அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கேரக்டரோட ஷேப்பிங் அப் ரெஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் ஆண்டவன் கட்டளையில் வந்து இந்த மெயின் பிளாட்டுக்கு வந்து அது காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி எதுக்கு வந்து இமிகிரேஷனை வந்து ஒருத்தவங்க விரும்புறாங்க அப்படின்றது எல்லாம் வந்து ஜஸ்டிஃபை பண்றது மாதிரி இருக்கும். பட் as you said, அது வந்து வெரி லெஸ் எக்ஸ்ப்ளாய்டட் சப்ஜெக்ட் இன் தமிழ். அண்ட் ஐம் நாட் ட்ரைங் டு பி டிஃபென்சிவ் ஃபார் ஃபில்ம் மேக்கர்ஸ், பட் ஐ திங்க் அது வந்து வேற எங்கேயாவது போய் விட்டுருமோ, அது வந்து அண்ட் மோர் ஓவர் இது மார்க்கெட் சூட்டபிலிட்டிக்காகவுமே கூட வந்து அது வந்து இது பண்ணியிருக்கலாம். இங்க வந்து அவங்க வந்து ஐ திங்க் தே ஹேவ் டெல்ட் வித் இட் இன் அ வெரி காஷியஸ் வே, and I think they have done it fairly well. எதுக்காக அந்த கதையை எடுத்து வந்தாங்களோ அந்த பர்பஸ் வந்து நல்லாவே சால்வ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. நாங்க and your thoughts? யா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸில் தான் இந்த ரெப்ரஸன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அதர் ஃபிலிம்ஸ் லைக் பேரலல் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபிலிம்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைல் எடுத்துக்க மாதிரி அது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குப்பின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு 2018 அது ஒரு படம் எனக்கு ஞாபகம் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சிவன் ஒரு படம் எடுத்தார், அந்த இனம்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அதுவும் பட் இதெல்லாம் மோர் ஆஃப் லைக் டாக்குமெண்ட்ரி டைப் ஃபிலிம்ஸ், லைக் லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு லைக் கேட்டர் பண்ணாத ஃபிலிம்ஸ். பட் ப்ராப்பர் லைக் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான், லைக் தெனாலி அண்ட் ஆண்டவன் கட்டளை. அஃப்கோர்ஸ் லைக் கண்ணத்திரு மட்டும், பட் அது அங்கேயே போய் எடுத்துப்பாங்க, லைக் மோர் ஆஃப் இன் டு தி வார் ஜோன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் இந்த ஃபிலிம் ஒரு லைக் நல்ல அட்டெம்ப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த கண்டெம்பரரி இஷ்யூ அங்கே இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ்னால அவங்க இங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸில் இங்கே ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உள்ள வர மாதிரி எடுத்திருக்கிற அந்த சப்ஜெக்டும் நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லைக் டெம்ப்ளேட்டாக அந்த வார் ஆர் லைக் டிஸ்பிளேஸ் பிகாஸ் ஆஃப் வார் அந்த மாதிரி போகாமல் இந்த எக்கனாமிக் கிரைசிஸ்லேருந்து உள்ள வந்து ஒரு லைஃப் இங்கே ஸ்டார்ட் பண்ணவங்க ஆரம்பிக்கிறதும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அந்த விதத்தில் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒன்று. சரி, உள்ளே வராங்க. ஆஃப்டர் அ பாயிண்ட் இந்த ஃபிலிம் எப்படி போகுதுன்னா, அவங்க லைஃப் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க மேலே இந்த படம் லைக் ட்ராவல் ஆகுது. பிகாஸ் யூ ஹேவ் திஸ் இளங்கோ குமரவேல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப், அவங்க ஸ்ரீஜா, அந்த ஒரு லைக் எல்டர்லி கப்பிள் இருக்காங்க. தென் யூ ஹேவ் லைக் MS பாஸ்கர் அந்த ஃபேமிலி. அப்புறம் ஒரு யூத் இருக்காரு, அவர் லைக் குடிக்கிறாரு, அவர் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு லைக் ஹிந்தி கேரக்டர் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைக் மிடில் ஏஜ் ஃபேமிலி. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இட் ஸ்டார்டட் ஆன் என்னன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் ஃபேமிலி, லைக் ஸ்லோலி இட் லைக் பிரான்ச்சஸ் அவுட் இன் டு தி அதர் கேரக்டர்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த லைக் ப்ரோக்ரஷன் ஆஃப் த ஃபிலிம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு அது எல்லாமே வந்து they were creating different branches to ultimately come to a point that the hero Das is good in everyone's eyes அப்படிங்கிற ஒரு இதுக்காக வந்தது. அண்ட் மேபி வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து they tried to protect this guy from the situation. அந்த இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஐ மீன் எனக்கு வந்து ஒரு
அது ஒரு ரீசனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. எதுக்காக இந்த இந்த மல்டிபிள் இதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐ ஸ்டில் ஹேவ் ஸ்ட்ரகிள் இன் அக்செப்டிங் த வே தே ஆல் கல்மினேட்டட் ஃபைனலி அண்ட் தென் கேவ் அ பிக்சர் தட் ஓகே ஹி இஸ் குட் இன் எவ்ரிஒன்ஸ் ஐஸ் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து அந்த அந்த ட்ராக்ல வந்து ஒரு சில ட்ராக்ல வந்து கொஞ்சம் த லிபர்ட்டி ஃபார் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனா ஒரு சில ட்ராக் வந்து கொஞ்சம் மெலோட்ராமேட்டிக்கா போன மாரி எனக்கு இருந்தது. But I can understand what uh, the director was trying to do there. Yeah. Mm. யா ட்ரூ, அப்சல்யூட்லி. அந்த ஃபீலிங் எனக்கும் இருந்துச்சு. பிகாஸ் அந்த Mm. அந்த லைக் ஃபினாலி ஆஃப் த ஃபிலிம் நம்ம அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பேசுவோம் Yeah. தி லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோ. அந்த ஃபினாலி அந்த லைக் கல்மினேஷன் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ நவ் Mm. அந்த கேரக்டர்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஃபிலிமில் என்னோட லைக் மோஸ்ட் ஒரு ஃபேவரட் ஒரு சப்ளாட் அப்படின்னு வந்து எடுத்தீங்கன்னா, அந்த ஃபிலிமில் எனக்கு ரொம்ப ஒர்க்கான ஒரு போர்ஷன் அந்த அந்த எல்டர்லி கப்பல் இருக்காங்களே, அந்த இளங்கோ குமரவேல் அண்ட் அண்ட் ஸ்ரீஜா. அந்த போர்ஷன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. அது ஒரு தரமான ஒரு லைக் ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான அந்த குவாலிட்டி இருந்துச்சு. Yeah. ஒரு True. ஒரு லைக் 10 to 12 மினிட்ஸ் எடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு உண்டான ஒரு குவாலிட்டி அந்த இதில் இருந்தது. அந்த அந்த ரெண்டு எல்டர்லி கப்பல் எப்படி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த லவ் அண்ட் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் அவர் காட்டியிருப்பாரு. யங் டைரக்டர், ஐ திங்க் இஸ் ஸ்டில் இன் இஸ் ஏர்லி 20s. ஸோ இவ்வளோ நல்ல ஒரு ஒரு எல்டர்லி கப்பலோட அந்த லவ், அந்த பாண்டிங் அவர் ஸ்க்ரீனில் காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. அதை பற்றி Correct. உங்கள் தாட்ஸ்? Yeah, it was very charming. எனக்கும் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அது வந்து although அந்த அந்த சப்ளாட் உடைய எண்ட் வந்து கொஞ்சம் டிராமடைஸ் பண்ண மாரி இருந்தாலுமே கூட, பட் இது வந்து ஏதோ ஒரு ஒரு அந்தாலஜில வந்து ஆம், இந்த மாரி ஒரு எல்டர்லி கப்பிளுடைய அவங்களுடைய அவங்க அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள கொஞ்சம் அந்த பாண்டிங்கை நல்லா காட்டியிருப்பாங்க. பட் இது ரொம்ப அழகா காட்டியிருந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த கிஃப்ட் ஆஃப் மேஜை ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தே ட்ரைங் டு எக்ஸ்பிரஸ், ஒருத்தவங்க இல்லைங்கிறதுனாலயே அந்த தாட்னாலேயே இன்னொருத்தவங்க இல்லாமல் போயிடுவாங்க. அண்ட் த பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி ஸ்டேயிங் ஓவர் ஹேஸ் டு பேர் த பெயின் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு நீங்க சொன்ன மாரி அந்த ஷார்ட் ஸ்டோரி ஸ்வீட்னஸ் அந்த 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 எபிசோட்ல இருந்து. ஏன்னா இந்த யூசுவலா வந்து இந்த மாரி கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ட்ரிவியலைஸ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க நார்மல் ஸ்டோரி டெல்லிங்ல. ஸோ அந்த வகையில வந்து யூனோ அந்த மெலோட்ராமேட்டிக்கா இருந்தது ஒரு சில விஷயங்கள நம்ம வந்து பொறுத்துக்கிட்டாலும், ஐ திங்க் அந்த கேரக்டர்ஸ் அவங்க வந்து இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காரு, என்னால வந்து எழுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றது. அந்த இதெல்லாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் தட் ஸ்ரீஜா ரவி இஸ் அ வெரி எஸ்டாப்ளிஷ்ட் வாய்ஸ் ஆக்டர். பட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு 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 சொல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆக்டிங் ரோலா ஃபைனலி வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஐ திங்க் ஷீ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப். அண்ட் குமரவேல் அஃப்கோர்ஸ் அவரு அவர் அவர் ரொம்ப வேரியிங் ஸ்கேல்ஸ்ல பண்ணியிருக்காரு இல்லையா, ராதாமோகன் மூவிஸ்ல, அப்புறம் நிறைய மூவிஸ்ல இப்போ வந்து அவரை நல்லா பார்க்க முடியுது. அண்ட் ஐ திங்க் ஹிஸ் டேலண்ட் இஸ் ஆல்சோ பீன் used very well and they both did a fabulous job. எனக்கு I think நீங்க சொன்ன அந்த சப்ளாட்ஸ்ல வந்து if I have to pick a favorite, this would have been my favorite as well, Nag. Yeah. I hope it is yours as well. 100%, 100%. அந்த போர்ஷன் தான் எனக்கு லைக் என்டையர் ஃபிலிமில் எனக்கு அது Uh, பிடிக்கும். ஈவன் yeah, okay. சசிகுமார் அவங்க ஃபேமிலி Mm, அதை காட்டிலும் எனக்கு இந்த பிளாட் தான், ஐ மீன் இந்த சப்ளாட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் இளங்கோ குமரவேல் அவர் mm, லைக் டெரிஃபிக் ஆக்டர். சி அல் சே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ். அவரோட mm. ஃபுல் பொட்டன்ஷியல் இன்னும் எந்த ஃபிலிமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். பிகாஸ் அவர் குரங்கு பொம்மை அந்த படம் இருக்கு பார்த்தீங்களா, ஆமா. அந்த படத்தில் பா வேற லெவலில் பண்ணியிருப்பார் as தி வில்லன். ஸோ Mm, அந்த மாதிரி ஒரு ஒரு ஷேடில் அவரை பார்க்க ரொம்ப இதாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபிலிம்லேயும் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் ஸ்ரீஜா ரவி, ஐ திங்க் அவங்க ஆமா. லைக் டாட்டரும் லைக் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன். அவங்களும் ஒரு சில ஃபிலிம்ஸில் வந்து ஹீரோயின். Yeah, yeah, exactly. Yeah, யா, ஸோ அவங்களையும் ஒரு லைக் நல்ல ரோலில் yeah, பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. yeah, ஓகே, exactly. திஸ் அபவுட் தி ஃபர்ஸ்ட் சப்ளாட். அந்த பையன் ஸ்டோரி உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? அந்த ஹீஸ் த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம். ஒரு மாதிரி Correct. அவர் குடிச்சிட்டே இருக்காரு. அண்ட் அப்புறம் பார்த்தா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது.
அதுலேருந்து அவரால மீண்டு வர முடியல. தென் ஹி கோஸ் இன் டு தி பாத் ஆஃப் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ Yeah. அந்த பிளாட் உங்களுக்கு எப்படி எப்படி ஒர்க் ஆச்சு? எனக்கு வந்து இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. யா. த ரீசன் வாஸ் பிகாஸ் எனக்கு வந்து எந்த வகையில அந்த சப்ளாட் வந்து இந்த ஓவரால் ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி அல்டிமேட்லி இந்த சசிகுமார் கேரக்டரை வந்து ஒரு மெசையாவா போர்ட்ரே பண்றதுக்கு வேணா அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். விச் எனிவே இஸ் ஓவர் ஒர்க்ட் ஏரியா. ஏற்கனவே நிறைய சப்ளாட்ஸ் மூலமா அந்த கேரக்டரோட இன்டெகிரிட்டியை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் திரும்பவும் இதுக்கு வந்து அதுக்கு ஒரு சிம்பத்தி ஆங்கிள் கொண்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு சப்ளாட்டுக்குமே ஒரு பேக்ட்ராப் தேவைப்படுது. அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு இது தேவைப்படுது. அண்ட் எனக்கு வந்து அவரோட ஆக்டிங்கை பத்தி எனக்கு பெருசா சொல்ல தெரியல. மேபி ஐ திங்க் சம் வுட் ஹவ் லைக்ட் இட். எனக்கு வந்து ஆக்டிங்கும் வந்து ரொம்ப பெருசா அப்பீலிங்கா எதுவும் ஸ்டாண்ட் அவுட் ஆன மாதிரி தெரியல எனக்கு. ஸோ எனக்கு வந்து அந்த அந்த ஒரு சப்ளாட் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல நாங்க எனக்கு. சிமிலர் தாட்ஸ் தான் எனக்கும். பிகாஸ் அது அந்த சப்ளாட் பார்த்தீங்கன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த ஃபிலிமில் வருது. சி ஆல்ரெடி அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. லைக் சசிகுமார் லைக் கேரக்டர் வந்துட்டு ஒரு ஒரு லைக் டூ குட்டர் அப்படின்றது ஆல்மோஸ்ட் அக்ராஸ் த ஃபிலிம் அவங்க இது பண்ணிட்டு தான் வராங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் வராங்க. தென் லைக் லேட்டர் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு செகண்ட் ஹாஃப்ல இந்த ஸ்டோரி வருது. பட் அந்த டச் நல்லா இருந்துச்சு. அது அவர் சொல்லி முடிச்சுட்டு அந்த பையன் இருக்கார்ல, லைக் சசிகுமார் பையன், ஆ. அப்பா என்ன உங்களை பத்தி ரொம்ப எல்லாரும் புகழ்ந்து பேசுறோம், உங்க போட்டோ தான் அங்க வைக்கணும். அந்த அந்த ஒரு ஹியூமர் டச், அந்த அந்த That part நல்லா இருந்தது. அப்சல்யூட்லி ஐ வுட் 100% அக்ரி. ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது எனக்கு. எனக்கு ஒரு டைரக்டர் பக்கத்துல இருந்தா சரி ஓகே யூ ஆர் எக்ஸ்கியூஸ்ட்னு சொல்ற மாதிரி அது ஒரு ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் ஷாட்டா இருந்தது. எனக்கு என்னவோ அது 2-3 இடத்துல வந்து இது மாதிரி அந்த கேரக்டர்ஸே வந்து நம்ம வாய்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ் மாதிரி இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ண மாதிரி அது எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் தட் கை வாஸ் அ டார்லிங் ஆக்சுவலி. அந்த யங்கர் சன் நிறைய சீன்ஸ்ல அவன் நல்லா பண்ணியிருந்தான் அவன். சூப்பரா பண்ணிருந்தான் அந்த நாட் பையன். சப்ளிஸ். பையன் தான் ஒரு என்ன சொல்றது, அந்த படம் கொஞ்சம் அந்த மெலோ ட்ராமேட்டிக் ஏரியாக்குள்ள என்டர் ஆகும்போது அந்த பையன் தான் வந்து ஏதாவது ஒரு ஒரு ஒன் லைனர் சொல்லுவான். அது மூடு அப்படியே ஆமா. நான் இன்னொரு கலர் கொண்டு வந்துடும் அந்த மூடுக்கு. So அதுவும் நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா எக்ஸாக்ட். இருந்தது. ஸோ நவ் அபவுட் ஓகே, சசிகுமார் ஃபேமிலிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் பற்றி கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் பேசிடலாம். ஸோ இவர் போய் அவர்கிட்ட இது சேர்றாரு வேலைக்கு. அவரில் பொய் சொல்லிட்டு சேர்றாரு, நான் மலையாளின்னு சொல்லிட்டு. எம்எஸ் பாஸ்கர் இஸ் அ மலையாளி, அது நமக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அவர் இவரை சும்மா செக் பண்ணுறாரா, லைக் டெஸ்ட் பண்ணுறாரா, என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியல. அவர் அந்த உண்மையை அவர் ஒத்துக்கிட்ட பிறகு அவரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அது ஒரு சின்ன ஒரு சப்ளாட் மாதிரி வந்துட்டு போகுது, எம்எஸ் பாஸ்கர் அண்ட் சசிகுமார். அண்ட் சசிகுமார் கேரக்டரோட மேபி வல்னரபிலிட்டியை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தது அந்த ஒரு ஒரு சப்ளாட் மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ஹி வாண்டட் த ஜாப் லைக் பேட்லி. அவர் இல்லைன்னு சொன்ன பிறகு அவருக்கு எல்லா ஹோப்பும் போயிடுது. குடிச்சிட்டு கரெக்ட். இதுக்கு வராரு, வீட்டுக்கு வராரு. ஸோ மேபி சசிகுமாரோட ஒரு வல்னரபிலிட்டியை மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த கேரக்டர், அந்த எம்எஸ் பாஸ்கர் ஒரு கேரக்டர் படத்தில் தேவைப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ உங்கள் தாட்ஸ்? எனக்கு வந்து வல்னரபிலிட்டி மட்டும் இல்லாம வந்து ஐ திங்க் சசிகுமார் கேரக்டர் வந்து எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஹி வாண்ட் டு, ஏன்னா வந்து ஒரு அஃபினிட்டி உருவாகிற மாதிரி காட்டுச்சு. ஏன்னா அந்த வே தே ஆர் ட்ரீட்டட், அந்த காஃபி கப் அந்த மாதிரி சீன்ல வந்து அண்ட் தட் பிகம்ஸ் அ சோல் ரீசன் ஃபார் ஹிம் டு கெட் எம்ப்ளாய்ட் வித் எம்எஸ் பாஸ்கர். அது இருந்தது. ஸோ எனக்கு வந்து அங்கதான் வந்து தெர் இஸ் அ வெரி வெரி நைஸ் அஃபெக்ஷன் தட் சசிகுமார் ஸ்டார்ட்ஸ் பில்டிங் ஓவர் எம்எஸ் பாஸ்கர். எனக்கு இந்த ஆளை விட்டு போகக்கூடாது, எனக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து நான் தொத்திட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது ஃபாதர் இருந்தது ஃபிகர் மாதிரி. எனக்கு. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து அது அது நல்லாவே தெரிஞ்சது எனக்கு. அந்த அந்த இதுல வந்து ஒரு சின்ன ஐ மீன் எல்லாருமே என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நோபடி இஸ் புஷிங் மை லிமிட்ஸ் பட் திஸ் கை இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு எக்ஸ்போஸ் மீ அண்ட் இஸ் கீப்பிங் மீ சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இந்த டூ குட்டரே வந்து இன்னொருத்தரை பார்த்து நம்ம வந்து இன்னும் அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க். ஸோ அந்த வகையில வந்து எனக்கு அது அது பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகே, ஸோ நான் இப்போ மெயின் ஃபேமிலி யா.
வாட் த ஃபிலிம் இஸ் அபவுட் அவங்கள பற்றி பேசலாம். சம் சார்ட் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷனல் கொஞ்சம் வைப்ஸ் இருந்துச்சு படத்தில், பிகாஸ் தி எல்டர் சன் ஹேஸ் சம் இஷ்யூஸ் வித் தி ஃபாதர். Yeah. Is it so generally like that? Like elder son like revolves more with the father. See, as a father, நீங்க சொல்லலாம். The elder son like revolves more with the father, or like இந்த படத்துல அப்படி காட்டியிருக்காங்களா? Yeah, I think it's very well told. எனக்கு it was very convincing for me, Nag. ஏன்னா வந்து ஒரு டீன்ஸ்ல இருக்க பசங்க வந்து they feel that they know it all, but the fathers cannot shrug off the image that they are still their child, right? ஸோ பேரண்டாகவே தான் இருக்காங்க. ஆனால் வந்து அந்த பேரண்ட் வந்து இவங்க வளர்ந்துட்டாங்கன்னு ரியலைஸ் பண்ணுறது வந்து ப்ராபப்ளி ஏர்லி ஆர் மிட் 20s தான் இருக்கும். அவங்க தே ஸ்டில் வாண்ட் டு ஹோல்ட் தெம் அண்டர் தை விங்ஸ். ஆனால் வந்து இந்த டீன்ஸில் இருக்க பசங்க வந்து எஸ்பெஷலி பாய்ஸ் நான் நினைக்கிறேன், இட்ஸ் வெரி ரிலேட்டபிள்ன்றதுனால சொல்கிறேன். அவங்க வந்து தே திங்க் தே நோ இட் ஆல், எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆர் சம்டைம்ஸ் ஐம் ஸ்மார்ட்டர் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஆர்கியூபிளி ட்ரூ ஆல்சோ இன் சர்டன் கேசஸ். ஸோ அது வந்து அது நல்லா பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு மிதுன் ஜெய்சங்கருடைய ரெப்ரசன்டேஷனுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஏரியா வந்து ஐ திங்க் ஹி டிட் ஜஸ்டிஸ். அண்ட் அல்தோ அவருடைய ஆக்டிங் வைஸ் வந்து இட் லுக் லைக் அன் எக்ஸ்ட்ராபுலேஷன் ஆஃப் ஆவேஷம் ஆக்டிங். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் எம்பாரஸ்டாக கொஞ்சம் ஃபேஷியல் ரியாக்ஷன் தருது, ரொம்ப சட்டிலாக ஆக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கே உண்டான ஒரு சில ட்ரெய்ட்ஸ்லாம் அவர்கிட்ட இருந்தது. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அ வெரி குட் திங். எனக்கு வந்து அது இட் கெப்ட் மீ கியூரியஸ், வாட் இஸ் த டிஸ்கம்ஃபர்ட் பிட்வீன் த டேட் அண்ட் த சன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு அப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஹி டுக் தி லிபர்ட்டி தட் ஓகே, எனக்கு வந்து நான் வந்து இந்த வீட்டுக்காக உழைக்கிறேன், ஸோ மை டெசிஷன் வில் பி ஃபைனல் அண்ட் எவ்ரிபடி வில் பி கம்ஃபர்டபுள் வித் தட். பட் த சன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட், ரைட்? அது வந்து ஒரு முக்கியமான சீக்வன்ஸ்ல வந்து போஸ்ட் இன்டர்வல் பிளாக்ல அது பிரேக் ஆகுது. ஸோ அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெல் டோல்டு திங். ஐ திங்க் டைரக்டருமே கிட்டத்தட்ட அந்த ஏஜ் குரூப்ல இருந்து வரதுனால அதை வந்து ரொம்ப நல்லா சொல்ல முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். And I think they both did. I mean, Sasikumar and Mithun Jaishankar, they both did very well in that episode. Yeah. Yeah, and he stands But out you know, convinced. like brotherல, because like சசிகுமார் சின்ன பையனை அவர் கேட்காம அந்த அந்த டாக் எடுத்து போய் விட்டு வந்துடுறாரு. அந்த கான்ஃபிளிக் எங்க தானே ஆரம்பிக்குது. அப்பதானே இந்த இந்த பையன் இன்டர்வியூன் பண்ணி அவன் சொல்லுவான், என்னன்னா நீங்க அவன்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு. அந்த யங்கர் சன் லைக் ஹி டசன்ட் ஹேவ் an issue. இஸ் லைக் ஓகே, அப்பா ஏதோ ஒரு முடிவு பண்ணி எடுத்து போய் விட்டாரு ஓகே அப்படின்னு. பட் அந்த எல்டர் சன் அதை லைக் கொஸ்டின் பண்றான். அவனா Exactly. அந்த நாய் அவன் தான் எடுத்துட்டு வந்தான் வீட்டுக்கு, அப்போ நீங்க அவனை கேட்டு தானே விட்டுருக்கணும். ஸோ எப்படி நீங்களே எல்லா டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு அந்த அந்த கொஸ்டின். அதான் சேம் திங் அகைன், அந்த ஏஜுக்கு உண்டான ஒரு ஒரு இன்ஸ்டிங் ஆர் ஒரு இது, அது அந்த ஏஜுக்கே உண்டான ஒரு அந்த லைக் ரெபலுக்கு உண்டான ஒரு இது அந்த கேரக்டர்ல இருந்தது. ஸோ அந்த சீன் நல்லா இருந்தது. அண்ட் அந்த சீன் லைக் முடிஞ்ச விதமாக எனக்கு சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு லைக் டென்ஷன் பில்ட் பண்ணுறாங்க. அட் ஒன் பாயிண்ட் யூ ஃபீல் மேபி லைக் சசிகுமார் ஒரு அவுட் பர்ஸ்ட் ஆகி அவங்கள வந்துட்டு அவர் அடிப்பாரா என்ன அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவர் மேபி கொஞ்சம் அவுட் பர்ஸ்ட் ஆகி ஏதோ ஏதோ சம்திங் ஆக போகுதுன்னு. பட் ஒன்றும் இல்லாமல் லாஸ்ட்டில் அவங்களோட அந்த ப்ரீவியஸ் பிரேக்கை பற்றி பேசிட்டு ஸோ ஜாலியாக முடிச்சிருவாங்க. ஸோ அந்த சீனும் ஆச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. Yeah, it was very good actually. எனக்கு வந்து இன்ஃபேக்ட் அந்த பையன் வந்து கேட்கறது ரொம்ப ஆர்கானிக்காக தான் எனக்கு பட்டது. எனக்கு ஏன்னா வந்து he should have asked the question. அண்ட் அவன் கேட்டது வந்து ரொம்ப சரியான கொஸ்டின் இல்லையா? வந்துட்டு இது மாதிரி இந்த நாயை வந்து இது அவனோட நாய், அவனோட பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகா வந்து அந்த கேரக்டருக்காக உட்காந்து திங்க் பண்ண மாதிரி தெரிஞ்சது. Which in a way raised a question around, because we are talking about the family, the core family, right? I will slowly tread little bit out of these two characters. எனக்கு சிம்ரனோட கேரக்டருக்கு வந்து அந்த ஹோம்ஒர்க் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு லாங்கிங் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. இட்ஸ் அ வெரி டிப்பிக்கல் கேரிகேச்சர்ட் ஹோம் மேக்கர் கேரக்டர் தான். ஏன்னா ஷி டசன்ஸ் எக்கனாமிக் கிரைசிஸ்லையோ அல்லது வேற எந்த ஒரு அந்த கேரக்டருக்குன்னு ஒரு தனியாக தாட் ப்ராசஸ் இல்லை. ஷி டசன்ட் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் considering that this is her big movie in her comeback of sorts, I think அந்த ஹோம்ஒர்க் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் நான் யோசிச்சேன் நான். ஆமாம், ஏன்னா பார்த்தேன் ரசித்தேன்லாம் வந்துட்டு அவங்க
பார்த்தேன் ரசித்தேன். ஐ நோ இட் பெஸ்ட் ஃபார் சிம்ரன் தேன் தி அதர் கேரக்டர்ஸ், ரைட்? நீங்க ஸோ அந்த சிம்ரன் ஃபேன்ல, மாரிலாம் வந்து அவங்க மறந்துட்டேன். சிம்ரன் ஃபேன்ல நீங்க? ஆ யா யூ கேன் சே யா. ஸோ அந்த மாரி. ஸோ அ எனக்கு அத வந்து அவங்க இன்னும் கொண்டு வரலையோ அப்படின்ற மாரி அவங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல கொண்டு வரலையோ, கொஞ்சம் அந்த நீங்க சொன்ன மாரி அந்த நொஸ்டால்ஜிக் வேல்யூக்காக அந்த பத்ரி டான்ஸ் வச்சதெல்லாம் வந்து ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் அந்த ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணியிருக்கலாம். அ அந்த மாரிலாம் பார்த்தேன் நானு. ஆமா. ஆமா. அந்த கேரக்டர் தான் ஸ்டோரிக்கு ஆர் ஸ்க்ரீன் பிளேக்கு ரொம்ப இது பண்ணாத மாரி இருந்துச்சு. கான்ட்ரிபியூட்டே பண்ணாத மாரி இருந்துச்சு. பிகாஸ் எம்.எஸ். யா. பாஸ்கரும் ஒரு இது குடுக்குறாரு. ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன். அ ம். அந்த அந்த ஓல்டர் கப்புளும் ஒரு இது குடுக்குறாங்க. அந்த அந்த பையன் அந்த யூத் அந்த ட்ரங்கார்டு ஒரு இது ம். குடுக்குறாங்க கான்ட்ரிபியூஷன். எல்டர்சன். ஸோ எல்லாமே குடுக்குறாங்க. சிம்ரன் கேரக்டர் சும்மா ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாரி இருந்த மாரி தான் இருந்துச்சு. ம். அவங்க ஸ்ரீஜா ரவி கூட கொஞ்சம் இதா இருக்காங்க. அதான் அதான் நீங்க சொன்ன மாரி அகைன் லைக் டிபிக்கல் ஹவுஸ் வைஃப். யா. பக்கத்து வீட்டு லைக் லேடீஸ் கூட லைக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது. அண்ட் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அந்த மாரி காட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு ஒரு ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆர் ஒரு ஒரு ஷேட் இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் மாரி தான் வந்து எனக்கும் சேம் தாட்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. ம். ஆமா. ஓகே. ஏன்னா வந்து ம். சொல்லுங்க, சொல்லுங்க. மத்த மத்த கேரக்டர்ஸ் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போதும் ஐ டோன்ட் திங்க் ஷி கேம் இன் பிட்வீன் அண்ட் ஹேட் அ பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாரி இதெல்லாம். ஸோ பட் ஆல் செட் அண்ட் டன் ஐ திங்க் த கேரக்டர் ஹேட் பெட்டர் ஸ்கோப் டு பி இம்ப்ரூவைஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ம். யா. ஷூர். சொல்லுங்க மேம். ஓகே. ஸோ இன்னொரு கேரக்டர் மெயின் கேரக்டர் படத்துல. பட் அகைன் லைக் விக்ரமன் ஃபிலிம்ஸ், நீங்க லைக் விக்ரமன் ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லன் லைக் லாஸ்ட்ல தான் வருவாரு. இப்ப இப்ப லைக் சூரியவம்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆனந்த்ராஜ் அங்கங்க இருப்பாரு. பட் லாஸ்ட்ல வருவாரு. ஸோ லைக் இதுன்னு சொல்லிட்டு லைக் மரி கொழுந்து சென்ட்ன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு போவாரு. அதே மாரி இந்த படத்துல ஒரு ஒரு வில்லன் கேரக்டர் இருக்காரு. ஒரு ஒரு லைக் நார்த் இந்தியன் ஒரு காப். அவர் பேரும் ம். பார்த்தீங்கன்னா, லைக் பல்வான் சிங்கோ தான் வைக்கிறாங்க. ஆமா, இன்ஃபாக்ட் ஒரு ஆமா. லைக் ரீசென்ட்டா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் கூட பல்வீர் சிங்னு ஒருத்தரு அந்த ஓகே. லைக் கஸ்டோடியல் வயலன்ஸ்ல மாட்டினாருங்க. ஒரு ஒரு இஷ்யூ ஏதாச்சும். ஐ ம். திங்க் அதோட லைக் ரெப்ரசன்டேஷன் மாரி தான் அந்த கேரக்டர் இருந்துச்சு. அந்த பல்வான் சிங்னு. அங்கங்க வராரு. ம். ஏதோ ஒரு ஒரு த்ரெட் மாரி காட்டுறாங்க. அகைன் லைக் கிளைமேக்ஸ்ல வந்து ஸ்மோக் வாங்கிட்டு போயிடுறாரு. லைக் சிமிலர் டு ஆனந்த்ராஜ் இன் சூரியவம்சம். ஸோ ம். அந்த அந்த கேரக்டர் அண்ட் அந்த இத பத்தி உங்க உங்க தாட்ஸ்? ஆமா, நீங்க சூரியவம்சம் ஆனந்த்ராஜ் சொன்னீங்க. எனக்கு வந்து சூதுகவும் போலீஸ் கேரக்டர் ஞாபகம் வந்தது எனக்கு. ஓகே. ஏன்னா த்ரூ அவுட் த மூவி வந்து இந்த கேரக்டர் பில்டப் குடுத்து கடைசில அத கொஞ்சம் அத ஒரு மாரி காமெடியா பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்தது அந்த கேரக்டர் ஆக்சுவலா. இதுதான் பண்ணும். இதுக்கு மேல எதிர்பார்த்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அலர்ட் பண்ண மாரியே இருந்தது அந்த கேரக்டர காட்டும் போதெல்லாம். அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இது வந்து இந்த கேஸ் அந்த கேரக்டர் எடுத்து ரன் பண்றதுக்குன்னு அ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்கணும்னு சொல்ட்டு, அந்த கஸ்டோடியல் டெத்த வந்து அவங்க கொண்டு வந்தது. அதெல்லாமே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்டா வச்ச மாரி இருந்தது எனக்கு. இன்ஃபாக்ட் அந்த கிளைமாக்ஸ் சீன்ல வந்து அவங்க நேரோ டவுன் பண்ணி இந்த காலனிக்குள்ள தான் அவங்க அந்த சஸ்பெக்ட் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வாட் ஸ்டாப் தெம் ஃப்ரம் கோயிங்? பிகாஸ் தே ஹேவ் எனஃப் கோஆர்டினேட்ஸ் டூ ரீச் அவுட், ரைட்? அது வந்து ரொம்ப ட்ரமாட்டைஸ் பண்ணி, ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் திங்கிங்ல வந்து அ அ லவுட் ஸ்பீக்கர்ல அனவுன்ஸ் பண்ணிட்டு போற மாதிரிலாம் இருந்தது வந்து, அது இன்னும் கொஞ்சம் சிம்பத்திய கிரியேட் பண்ணி, அது இன்னும் கொஞ்சம் டிராக் பண்ண மாரி எனக்கு இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ் வந்து இந்த கேரக்டருடைய ஷார்ப்னஸ கொஞ்சம் குறைச்ச மாரி எனக்கு இருந்தது எனக்கு. அ இது வந்து ரொம்ப ஒரு டெக்ஸ்ட் புக்கிஷ் வில்லன் மாரி தான் இருந்தது. அகைன் கேரிகேச்சர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர் மாரி குடுத்தது. அதுல வந்து லாங்குவேஜ கொண்டு வந்தது. அந்த மாரி இதெல்லாம் எனக்கு அவர் போய் இதுல இருந்தது. வேற பேசுவாரு. ஹிந்தில வேற பேசுவாரு. அந்த அந்த ஹிந்தி ஃபேமிலி கிட்ட ஆ, போயிட்டு கிட்ட ஆமா. ஹிந்தில ஏதோ சொல்றாரு. ஆமாமா. அ கரெக்ட். ஸோ அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது ஆக்சுவலா. இது இப்படிதான் போகும் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சது. பட் நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? அந்த அவரு இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் வந்து க்ளோஸே பண்ண முடியல. ஏன்னா தே வர் ஆஃப்டர் த ஃபேமிலி விச் வேர் ஒன்லி சஸ்பெக்ட்ஸ். ஆக்சுவல் கான்விக்ட்ஸ் என்ன? இவங்க தே வர் நாட் ஈவன் ப்ரூவன் இன்னசென்ட் இல்ல கடைசில. எக்ஸாக்ட்லி. அந்த மாரி தான். அ ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கன்ட்ரைவ்டா இருந்தது எனக்கு. சேம் இதுதான். சேம் தாட்ஸ் தான். அந்த கேரக்டர் எனக்கும் பெருசா ஒட்டல. மேபி கிளைமாக்ஸ் கொஞ்சம் இதா ம். முடிக்கணுன்றதுக்காக அந்த கேரக்டர் மேபி எடுத்துட்டு வந்த மாரி தான் இருந்தது. பட் ம். ஆல் செட் அண்ட் டன் தி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வேர் குட். அதனால இந்த ஒரு 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 கேரக்டரோ இல்ல அந்த அந்த கிளைமாக்ஸோ ஆர் இந்த கேரக்டர் வந்த விதம் அந்த ஃபிலிம் வந்துட்டு லைக் டிமினிஷ் பண்ணிடல அப்படின்ற மாரி வந்து எனக்கு தோணுச்சு. பிகாஸ் தி அதர் லைக் கோர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் இன்டாக்ட். அதனால இந்த ஒரு ஒரு கேரக்டர் வந்துட்டு அத லைக் ஃபிலிமோட எசன்ஸ லைக் டைல்யூட் பண்ண மாரி எனக்கு தோணல.
See, like even though it Yeah, was, I yeah, wouldn't say diluted. yeah. I wouldn't say diluted. I would put it in a different way. ஒரு சில சர்டன் சீன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப ஆம், கொஞ்சம் அவர் டைரக்டர் ஹேண்டில் பண்ண விதம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ப்பா பட்டது எனக்கு. இன்ஃபேக்ட் வந்து யோகலட்சுமி அண்ட் மிதுனுடைய ஒரு ரொம்ப ஆர்கானிக்கா பில்டப் ஆகிற அந்த ரொமான்ஸ் எபிசோட் ஆகட்டும், இல்ல மத்த கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பாங்க. அந்த பிரில்லியன்ஸ் வந்து அது கொஞ்சம் பெரிய கான்ட்ராஸ்டா தெரிஞ்சது. இங்க வந்து கொஞ்சம் வேற மாரி பண்ண மாதிரி தெரிஞ்சது. அந்த டாக் எபிசோடுமே வந்துட்டு இது பண்ண மாரி இருந்தது. பட் ஓவரால் ஐ வுடன்ட் சே இட் ஹஸ் டைல்யூட்டட் த ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸ். ஐ திங்க் இட் ரியலி வொர்க்ட் வெல் ஃபார் மீ. யா. Okay, boss. I think another maybe 3 minutes இருக்கு நமக்கு. So we are almost ம். at the end of the video. ஸோ ஐ திங்க் ஐ திங்க் ஓரளவுக்கு இந்த படத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்ட மாதிரி அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஐ திங்க் ஆல் கேரக்டர்ஸ் கவர் பண்ணுறோம் எக்ஸப்ட் மேபி அஃப்கோர்ஸ் அந்த இவர் கேரக்டர் அந்த பகவதி பெருமாள் ஒரு கேரக்டர் வந்துச்சு. அது சும்மா ஒரு ஒரு 2 3 சீனில் இருக்காரு. அது பியூர்லி ஒரு ஒரு காமெடி வேல்யூக்கு அந்த கேரக்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கேரக்டர் ஓகே தான். யா, இட் வாஸ் ஓகே. ஓகே இட் வாஸ் பாஸ். ஓகே. ஐ இட் திங்க் வாஸ் குட். யா ஏன் சொல்லுங்க. எனக்கு வந்து ஐ மீன் நம்ம யோகி பாபு பத்தி பெருசா பேசவே இல்ல. ரைட். யோகி பாபுவோட ரோல் வந்து ஓவர் டூ பண்ணாம கரெக்ட்டா வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏத்த மாரி கொண்டு வந்தது. ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆப்ட்டா எனக்கு இருந்தது. அவர பாடி ஷேம் பண்ணாம, அவர் வந்து வேற எந்த இதுலயும் கொண்டு போகாம, ஸ்டோரிக்குள்ளேயே அவர் கொண்டு வந்து இது பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஆன் தி அதர் சைடு எனக்கு வந்து ஷான் ரோல்டனுடைய மியூசிக் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து மெலோட்ராமேட்டிக்ன்னு சொன்ன இடத்துல வந்து அவர் வந்து அது கலைநாயகி போற மாரியே எனக்கு தோணுச்சு எனக்கு. இன்ஃபாக்ட் எனக்கு வந்து லவ்வர் அண்ட் டூ அ கிரேட் எக்ஸ்டென்ட் குட் நைட்லயுமே அவரோட மியூசிக் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா போயிருந்தது. இதுல வந்து ஒரு சில இடத்துல வந்து எனக்கு உண்மையிலேயே பட்டுச்சு. இது கொஞ்சம் டிராகியா போற மாரி தெரியுது. அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணலையோன்னு எனக்கு தோண வச்சது எனக்கு. அண்ட் அதர் டெக்னிக்கல் ஏரியாஸ் வேர் பிரில்லியன்ட் ஆக்சுவலி. நல்லாவே இருந்தது. ஆமா. இவரு கேரக்டர் சொல்லும்போது லைக் யோகி பாபு சொல்லும்போது அந்த ஆ. அந்த ஒன்லைனர் ஒன்று சொல்லுவார் அவரு. அது எல்லாம் லைக் சென்னை தே கேன் லைக் ரிலேட் டு இட். சென்னையில் லைக் தோண்டி தோண்டி லைக் கோலார் கோல்ட் ஃபீஸ் மாதிரி ஆகிட்டீங்களா பாரு. ஒரே டைலாக் தான். நல்லா அது தியேட்டரில் செம்மையான ஒரு கிளாப்ஸ் அந்த இதுக்கு அந்த அந்த டைலாக்கு. ஓகே வி ஹேவ் லைக் லெஸ் தென் அ மினிட். ஓகே கம்ஸ் லைக் ஃபைனல் தாட்ஸ். ஸோ லைக் ஃபைனல் தாட்ஸ். Definitely, I think definitely we should look forward to the next project of this director. நிறைய நிறைய ஷார்ட் மூமெண்ட்ஸ் இருந்தது. நல்லா என்கேஜ் பண்ற மாதிரி இருந்தது. ஸ்டோரி டெல்லிங் ப்ராசஸும் வந்து அவர் நல்லா பில்டப் பண்ணி கொண்டு வந்திருந்தார் ஆக்சுவலா. ஹி இஸ் டெஃபினெட்லி அ வெரி வெல்கம் ரிலீஃப் ஃபார் த மூவிஸ். அண்ட் ஐ திங்க் நம்ம ஒரு சில இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம்ல. அது எல்லா மூவிஸ்லயுமே வரும் இல்லையா? ஐ திங்க் ஐ லைக் திஸ் மூவி. ஐ வில் டெஃபினெட்லி லுக் ஃபார்வர்ட் டு திஸ் டீம் அகெயின். யா. So thank you so much, Kams, for joining us today, and I look forward to have you here in the upcoming like reviews as well. So thank you so much. I know